Good morning students. I am MRK. Today நம்ம பார்க்க போகிறது 10th standard mathematics unit exercise 2 second sum பார்க்க போகிறோம். கொஸ்டின் நான் ரைட் பண்ணலை, ஸோ புக்கை வந்து பக்கத்தில் வச்சுக்கோ. ஓகேயா? குட். செகண்ட் சம் அதில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பாரு. A milkman has 175 liters of house milk. 175 லிட்டர் பசுமாட்டுடைய பால் வைத்திருக்கார். மற்றும் 105 லிட்டர் பஃபலோ மில்க் எருமமாட்டு பால் வச்சுருக்கார். He wishes to sell the milk by filling two types of milk in can of equal capacity. ரெண்டையுமே ஈக்குவல் கெப்பாசிட்டியாக பிரித்து வைக்க நினைக்கிறாரு. ஓகேயா? ஸோ இந்த கணக்கை வந்து நம்ம HCF கண்டுபிடிக்கணும். எதுக்கு அப்படின்னா, கவுஸ் மில்க் லிட்டர் எவ்வளோ கொடுத்துருக்கு, கவுஸ் மில்க் லிட்டர் எவ்வளோ கொடுத்துருக்கு, 175 லிட்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஓகேயா? குட். நெக்ஸ்ட்டு பஃபலோ, அதுக்கு உள்ள மில்க் எப்படி கொடுத்துருக்கு அப்படின்னா, லிட்டர்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னா 105 லிட்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு. ரெண்டுக்கும் எல்சிஎம் அதாவது HCF போட்டோம்னா விச் இஸ் கிரேட்டர், 175 இஸ் கிரேட்டர் 105. ஸோ யூக்ளிட்ஸ் லெம்மா டிவிஷன் லெம்மா அப்ளை பண்ணுறேன். A ஈக்குவல் டு BQ + R அப்படின்னு சொல்கிறோம். இதில் ஆர்ன்றது ரிமைண்டர். ஓகே, ஆர்ன்றது என்னது, ரிமைண்டர். இது ரிமைண்டர் விச் இஸ் என்ன வரும், 0 வரும், அல்லது ஆருக்கு பிஏ விட சிறுசாக வரும். ஓகே, குட். நெக்ஸ்ட்டு இப்போ 175 ஈக்குவல் டு பி வந்து 105, கியூன்றது கோஷன்ட் ப்ளஸ் ரிமைண்டர். கோஷன்ட் 1 டைம் வரும், ரிமைண்டர் வந்து 70 அப்படின்னு வந்துடும். நெக்ஸ்ட்டு 105 எடுத்துகிட்டு 70 கோஷன்ட் என்ன வந்துடும், 70 1 டைம் தான் வரும், ப்ளஸ் மிச்சம் எவ்வளோ வந்துடும், அதில் 35 அப்படின்னு வந்துடும். நெக்ஸ்ட்டு 70 எடுத்துட்டோம்னா 35 இன்ட்டு ஹவு மெனி டைம்ஸ் 75 அப்படின்னு சொல்லல 2 டைம்ஸ். அப்போ ரிமைண்டர் 0. அப்போ ரிமைண்டர் 0 வந்தனால 35 இஸ் HCF ஈக்குவல் டு 35 அப்படின்னு அர்த்தம். அப்போ இது ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்குள்ள ஆன்சர். ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னென்னா, கெப்பாசிட்டி ஆஃப் த கேன் ஈக்குவல் டு 35 லிட்டர்ஸ். ஓகேயா? ரைட். செகண்ட் ஒன் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, அது எத்தனை கேனில் ஃபில்லப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எத்தனை கலனில் பசும்பால் அப்படின்றது கவுஸ் மில்க். அப்போ 175 by 35 அப்படின்னு அர்த்தம். புரியுங்களா சொல்கிறது? நெக்ஸ்ட்டு அதே மாதிரி பஃபலோ மில்கை ஹவு மெனி டேங்க்கில் வந்து ஃபில்லப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அது 105 by 35 அப்படின்னு அர்த்தம். அப்போ யோசிச்சு பாரு, இதை அடித்தோம்னா 5 டைம்ஸ் வரும். ஓகே, குட். இதை அடித்து பாரு, அப்போ நம்பர் ஆஃப் கேன்வாஸ் இது வந்து 5. அப்போ இதுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாரு, 3 டைம்ஸ் வரும். இதுக்கு என்ன வரும், 3 டைம்ஸ் அப்படின்னு வரும். ஸோ நம்பர் ஆஃப் கேன்ஸ் வந்து என்னது, கவுஸ் மில்க் வந்து நம்பர் ஆஃப் கேன் ஆஃப் கவுஸ் மில்க் ஈக்குவல் டு 5ன்னு அர்த்தம். அதே மாதிரி நம்பர் ஆஃப் கேன்ஸ் ஆஃப் பஃபலோ மில்க் அப்படின்றது ஈக்குவல் டு 3 கேன். ஓகேயா? ரைட், குட். தேங்க்யூ.